வணக்கம் மக்களே, தமிழ் சினிமா டைம்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் உலக பேரழகி கிளியோபட்ராவோட வாழ்க்கை வரலாறு சொல்ற ஹாலிவுட் படம். மிகப்பெரிய பொருள் செலவுல எடுக்கப்பட்ட படம். கிட்டத்தட்ட 10-15 பாகுபலி படம் எடுத்துடலாம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் திவாலாகிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான செட்ஸ், எலிசபெத் டெய்லர் மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட், அப்படி இப்படின்னு பட்ஜெட் எகிரிடுச்சுங்க. ஆனாலும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்ச படம். இப்போ பார்த்தாலும் இன்னைக்கு எடுத்த மாதிரி அட்டகாசமா இருக்கும். அந்த எஜிப்ட் தேசத்துக்கும் அந்த காலகட்டத்துக்கே நம்மளை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் மொத்தம் 4 மணி நேரம் படங்க. இந்த படத்தை பல தடவை பார்த்து பல மணி நேரம் செலவழிச்சு உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் தொடர்ந்து இந்த சேனலை வெற்றிகரமா ரன் பண்ண முடியும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளியோபட்ரா படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூலியஸ் சீசர் பத்தி தெரிஞ்சுக்கணும். சீசர் ரோம சாம்ராஜ்யத்துல தளபதியா இருந்து பல போர்கள்ல நம்ப முடியாத வெற்றி அடைஞ்சதால அவருடைய புகழும் செல்வாக்கும் ரோம் நாட்டு மந்திரி சபையில அதிகரிச்சது. ரோம் நாட்டுக்கு சர்வாதிகாரியானார். இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ரோம் நாட்டுக்கு மன்னர் கிடையாது, மந்திரி சபை தான். மன்னருங்கிற பட்டத்தை மக்கள் வெறுத்தாங்க. ஆனாலும் சீசர் மேல மக்களுக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. சீசர் செஞ்ச பல சீர்திருத்தங்கள்ல ஒண்ணு கேலண்டர். இப்போ நாம யூஸ் பண்ற இங்கிலீஷ் கேலண்டர் சீசர் கொண்டு வந்ததுதான். ஜூலியஸ் சீசருங்க பேரைத்தான் ஜூலை மாசத்துக்கு அவரை பெருமைப்படுத்த வச்சிருக்காங்க. ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே அடிமையா பல நாடுகள் இருந்துச்சு. ஏன் இங்கிலாந்தே அடிமையா இருந்துச்சு. அப்படி அடிமையா இருந்த நாடுகள்ல எஜிப்ட் நாடு செல்வ செழிப்பா இருந்தது. எஜிப்ட்ல இருந்து தங்கம், கோதுமை, சோளம்னு பல்வேறு தானியங்கள் ரோம் நாட்டுக்கு டாக்ஸா வந்துகிட்டு இருந்தது. எஜிப்ட் நாட்டுல கிளியோபட்ராவுக்கும் அவன் தம்பிக்கும் நடந்த அதிகார போட்டியில தம்பி கிளியோபட்ராவை விரட்டிட்டு அவனே ராஜாவாயிடுறான். இப்போ சீசருக்கும் பாம்பேங்கிற தளபதிக்கும் நடந்த சண்டையில பாம்பே தப்பிச்சு எஜிப்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறான். பாம்பேயை விரட்டிக்கிட்டு எஜிப்ட் நாட்டுக்கு போறாரு சீசர். ஆனா அவர்கிட்ட போதுமான படைகள் இல்ல. எஜிப்ட் நாட்டுல கிளியோபட்ராவோட தம்பி சீசரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். சீசர் படைகளோட வந்து பொதுமக்களை அட்டாக் பண்ணுவார்னு நினைக்கிறான். ஆனா சீசரோட திட்டமே வேற. அவரும் படை வீரர்களும் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இவன் சண்டைக்கு வருவான்னு பார்த்தா சந்தையில சரக்கு வாங்குறானேன்னு புரியாம முழிக்கிறாங்க. அப்படியே சீசர் கேஷுவலா வந்து மன்னரை பார்க்கணும், இங்க யார் மன்னர்னு தெரியாத மாதிரி கேட்கிறாரு. இவர்தான் மன்னர் தாலமே, இன்னாருக்கு பேரா இன்னாரோட பையன்னு ஒரு பெரிய லிஸ்டா போட்டு வரலாற்று பெருமையை சொல்லி முடிக்கிறான் பக்கத்துல இருந்த மந்திரி. சீசரும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, ஆமா எஜிப்ட் நாட்டை 2 பேர் சேர்ந்து ஆளணும் தானே உயில் எழுதி இருக்காரு, செத்து போன உங்க அப்பான்னு அந்த ராஜா கிட்ட கேட்கிறாரு. அவன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளியோபட்ராவும் செத்துட்டான்னு போய் சொல்றான். சீசரை சமாதானப்படுத்த சீசரோட எதிரி பம்பையோட மோதிரத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் பெரிய பானையில இருந்து பம்பையோட வெட்டப்பட்ட தலையை காட்டுறாங்க. இதனால சீசர் தனக்கு சாதகமா செயல்படுவார்னு நினைக்கிறான். சீசர் எந்த ரியாக்ஷனும் காட்டல. என்னதான் எதிரியா இருந்தாலும் பம்பையோட இறுதி சடங்கு அரசு மரியாதையோட பண்ண சொல்லி உத்தரவு போடுறான். அன்னைக்கு நைட்டு அரண்மனையில தங்கி எஜிப்ட் நாட்டோட மேப்பை வச்சு எங்க படைகள் நிறுத்தலாம், எப்படி அட்டாக் பண்ணலான்னு படை தளபதிகளோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கிளியோபட்ரா கிட்ட இருந்து பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கேன், அதை சீசருக்கு மட்டும்தான் காட்டுவேன்னு ஒருத்தன் சொல்றான். இது ஏதோ சதியா இருக்கலாம், சீசரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம்னு தளபதிகள் நினைக்கிறாங்க. சீசர் ஒரு கத்தியை மட்டும் வாங்கிட்டு, பரவாயில்ல நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த ஆள் பாயில சுத்தி கொண்டு வந்திருந்த பொருளை ஓபன் பண்றான். உள்ள உயிருள்ள பெண் இருக்கா, அவதான் கிளியோபட்ரா. தம்பியால உயிருக்கு ஆபத்துங்கிறனால சீசரை ரகசியமா சந்திக்க இந்த ஏற்பாடு. சீசர் கிட்ட பேசிக்கிட்டே வரும்போது அந்த மேப்பை பாக்குறான். இது என்ன பழைய மேப்பா இருக்கு, நிறைய டீடைல்ஸ் மிஸ் ஆகுதுன்னு சொல்றான். தம்பிக்கு நாட்டை ஆள்ற திறமை கிடையாது, அவனை சுத்தி இருக்கிறவங்க தான் அவனை பொம்மையா ஆட்டி வைக்கிறாங்க. அதனால என்ன இந்த நாட்டோட ராணி ஆக்குங்க. எஜிப்ட் நாட்டுக்கும் ரோம் நாட்டுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். எஜிப்ட் நாட்டோட தானியங்கள், தங்கம், இன்னும் மற்ற செல்வங்கள் எல்லாம் ரோமுக்கு எப்பவும் போல டாக்ஸா நாங்க தருவோம்னு சொல்றான். சரி, நாம இதை பத்தி 2-3 நாள்ல மறுபடியும் பேசலாம்னு சீசர் சொல்றாரு. 2-3 நாளுங்கிறது ரொம்ப அதிகம், நம்ம 2 பேருக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றான். அதை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கிளியோபட்ராவை தன்னோட வீரர்கள் பாதுகாப்போட அனுப்பி வைக்கிறார். கிளியோபட்ராவை பத்தி தன்னோட தளபதி கிட்ட விசாரிக்கிறார். கிளியோபட்ரா சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல திறமசாலி, நல்ல படிப்பாளி, 7 லாங்குவேஜ் சரளமா பேசுவா. அதே சமயம் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற மற்றவங்கள டார்ச்சர், பாய்சன், ஏன் தன்னுடைய அழகையும் இளமையும் கூட பயன்படுத்துவான்னு சொல்றாங்க. இத மாளிகை சுவர்ல இருந்த ரகசிய ஓட்டைகள் மூலமா கிளியோபட்ரா பாத்துக்கிட்டு இருக்கா. சீசர் அடுத்த 2 நாளைக்கு நாம ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி தளபதிகளை அனுப்பி வைக்கிறார். அப்போ அவருக்கு வலிப்பு வந்து கீழே விழுகிறார். அவரோட ஹெல்ப்பர் வந்து ஒரு கட்டை மாதிரி பொருளை அவர் வாயில வச்சு அவர் தோள்பட்டையை பிடிச்சு விடுறான். இதையெல்லாம் கிளியோபட்ரா அந்த ரகசிய ஓட்டை வழியா பார்த்து தெரிஞ்சுக்கிறான். மறுநாள் கிளியோபட்ராவை பார்க்க போறாரு சீசர். சீசர் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கிளாமரா எப்படிப்பட்டவங்களும் மயங்குற நிலையில படுத்திருக்கா. கிளியோபட்ரா, எஜிப்ட் தளபதி ஒருத்தன் தன்னோட பெரிய படைகளோட இங்க 2 நாள்ல வந்து சேருவான், அவனை எப்படி நாம சமாளிக்க போறோம்னு கேட்கிறான். அவன் 3 பக்கமும் சுத்தி வளைச்சிருவான்னு கிளியோபட்ரா சொல்ல சீசர் ரொம்ப கூலா, அதுதான் ஒரு பக்கம் கடல் இருக்கேன்னு சொல்றாரு. கடல்ல நீந்தி தப்பிச்சு போயிடலான்னு சொல்றீங்களான்னு கோபமா கேட்கிறான். நம்ம கிட்ட 1 வாரத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கு,
அதை வச்சு இப்போதைக்கு சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சீசர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. சீசரோட படைத்தளபதி ஓடி வந்து இன்னொரு விஷயம் சொல்றான். கடற்கரையில எஜிப்துக்காரங்க கப்பல்ல ஆட்களையும் ஆயுதங்களையும் ஏத்துறதா சொல்றான். உடனே தீ வைக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. பக்கத்து பில்டிங்ல தீ பரவும்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நாம இந்த ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும்னு சொல்றாரு. அப்போ கிளியோபட்ராவோட பாடிகார்டு வந்து அலெக்சாண்டரியா லைப்ரரி தீயில சாம்பல் ஆகுதுன்னு சொல்றான். கிளியோபட்ரா ரொம்ப வருத்தப்படுறான். நேரா சீசர்ட்ட போய் கண்ணா பின்னான்னு திட்டுறான். இதனால கிளியோபட்ராவுக்கு புத்தகங்கள் மேல இருந்த மரியாதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எஜிப்ட் நாட்டு படைகள் அவங்க தங்கி இருந்த கோட்டையை அட்டாக் பண்றாங்க. உடனே சீசர் அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. எதிரிங்க நெருப்பு பந்துகளை இவங்க கோட்டைக்குள்ள வீசுறாங்க. அந்த பீரங்கிகளை அடிச்சு நொறுக்க ஆமா மாதிரி ரோம் வீரர்கள் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி துவம்சம் பண்றாங்க. தளபதி மற்ற படைகளையும் அனுப்பிச்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்றாரு. ஆனா சீசர் வேண்டாம், கோட்டைக்குள்ளேயே இருப்போம், எதிரிகள் உள்ள வராம பாத்துக்கிட்டா போதும்னு சொல்றாரு. தளபதி குழம்பி போறாரு. மறுநாள் காலையில தான் சீசர் தளபதி கிட்ட விஷயத்த சொல்றாரு. அதாவது மித்ரடேஸ்ங்கிற தளபதி பெரும் படையோட நம்மளை சப்போர்ட் பண்ண வந்துகிட்டு இருக்கான்னு. இதை கேட்ட தளபதி ஆச்சரியப்படுறான். எப்படி அவ்வளவு சீக்கிரம் வர முடியும்னு கேட்க, நான் எஜிப்ட் நாட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே மித்ரடேஸுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. தன்னுடைய தளபதிக்கே தெரியாம பல ரகசிய வேலைகள் செய்யறது தான் சீசருடைய வெற்றிக்கு காரணம். இந்த சின்ன படையை வச்சு அலெக்சாண்டரியாவை பிடிக்க முடியாதுன்னு குழந்தைக்கு கூட தெரியும்னு சொல்றாரு. மித்ரடேஸ் படைகள் வந்ததால எஜிப்ட் படைகள் பாதி சரண்டர் ஆயிடுறாங்க. பாதி படைகள் பாலைவனத்துல ஓடி ஒளியறாங்க. இன்னொரு பக்கம் கிளியோபட்ராவுக்கு பால்ல விஷம் கலந்து கொள்ள முயற்சி நடக்குது. தம்பியோட மந்திரி தான் அதை செய்ய சொன்னான்னு தெரிய வருது. மறுநாள் சீசர் தங்கி இருந்த கோட்டையை அட்டாக் செஞ்சதுக்காகவும் கிளியோபட்ராவை கொலை செய்ய முயற்சி செஞ்ச குற்றத்துக்காக மந்திரிக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். கிளியோபட்ரா தம்பிய பதவியிலிருந்து இறக்கி நாடு கடத்துறாரு. கிளியோபட்ராவை எஜிப்ட் ராணியா முடிசூட்டுறாரு. கிளியோபட்ராவுக்கும் சீசருக்கும் காதல் மலருது. ரோம் நாட்டுல கிளியோபட்ராவை சீசர் கல்யாணம் பண்ண செய்தி வேகமா பரவுது. சீசரோட உயிர் நண்பன் மார்க் ஆண்டனி சீசரோட ஒய்ஃப் கிட்ட இந்த மேரேஜ் ரோம் நாட்டு சட்டப்படி செல்லாது, அதுவும் இல்லாம 2 நாட்டோட அமைதிக்காக தான் சீசர் இப்படி செஞ்சிருப்பாருன்னு ஆறுதல் சொல்றான். கிளியோபட்ராவுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்போ வேலைக்காரியை கூப்பிட்டு குழந்தை பிறந்த உடனே சீசர் எங்க இருக்காரோ அங்க கொண்டு போய் மத்த ரோமன் வீரர்கள் கண்ணு முன்னாடி அவர் காலடியில வைக்க சொல்றான். வேலைக்காரியும் அதே மாதிரி செய்யறா. சீசர் குழந்தைய பார்க்க வரும்போது ரோமன் தளபதி ஒருத்தன் கையில குழந்தைய தூக்காதீங்க, அப்படி தூக்கிட்டா ரோம் முறைப்படி அந்த குழந்தைய உங்க வாரிசா அறிவிச்சதுக்கு சமம்னு சொல்லி தடுக்கிறான். ஆனா சீசர் ஆண் குழந்தைன்னு தெரிஞ்சதும் குழந்தைய கையில தூக்கி தன்னுடைய வாரிசா அறிவிக்கிறார். சிசேரியன்னு பேர் வைக்கிறார். இதைத்தான் கிளியோபட்ரா எதிர்பார்த்தா. இந்த விஷயம் ரோம் நாட்டுல சலசலப்பை ஏற்படுத்துது. சீசரோட விரோதிகள் எஜிப்ட் நாட்டுக்காரன் ரோம் நாட்டை வருங்காலத்துல ஆள போறான்னு பேசிக்கிறாங்க. ரொம்ப காலம் எஜிப்ட்ல தங்கிட்டதால சீசர் ரோம் நாட்டுக்கு கிளம்புறாரு. கிளியோபட்ரா எப்போ எங்களையும் உங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்கிறார். சீக்கிரமா கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா ரோம் நாட்டுக்கு போன பிறகு பல போர்கள் ஆப்பிரிக்காவிலையும் சிரியாவிலையும் செஞ்சு வெற்றியோட ரோம் நாட்டுக்கு வர்றாரு. இதுக்கே 2 வருஷம் ஆயிருது. ரோம் நாட்டு மந்திரி சபை சீசரை சர்வாதிகாரியா நியமிக்கிறாங்க. இத கோலாகலமா கொண்டாட முடிவு செய்யறாங்க. அப்போ எஜிப்ட் நாட்டு ராணிக்கும் இன்விடேஷன் அனுப்புறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஊர்வலம் நடக்குது. அதுல எஜிப்ட் நாட்டு ஊர்வலம் தான் ஹைலைட். இதுவரை ரோம் நாட்டு மக்கள் இப்படி ஒரு ஊர்வலத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. ராட்சச சிலைக்கு மேல கிளியோபட்ராவும் மகன் சிசேரியனும் மொத்தமா தங்கத்தால செஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றாங்க. அந்த மேடையில இருந்து இறங்கி வந்து சீசரை தலை குனிஞ்சு வணக்கம் செய்யறாங்க. மொத்த ரோமன் மக்களும் கிளியோபட்ராவை வரவேற்று ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ரோம் மக்களோட மனசை கொள்ளையடிச்சிட்டதா தலைவர்கள் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோம் நாட்டிலேயே கிளியோபட்ரா தங்குறா. அவளுக்கு அலெக்சாண்டர் போல உலகத்தையே ஜெயிக்கணும்னு பேராசை இருக்கு. அதுக்காக சீசரை பிரெயின் வாஷ் பண்றா. ஆனா விதி வேற மாதிரி விளையாடு. சீசரோட எதிரிகள் சீசரை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. மந்திரி சபைக்கு எப்பவும் ஆண்டனி பாதுகாப்பா கூட வருவான். அதனால அன்னைக்கு பிளான் பண்ணி ஆண்டனிய தனியா கூட்டிட்டு போறாங்க. உள்ள வந்த பிறகு ஒருத்தன் காலில் விழுகிறான். 2 பேரு கையை பிடிச்சிக்கிறாங்க. ஒருத்தன் முதுகுல குத்துறான். சீசரால 2 தடவை உயிர் பிச்சை வாங்கின புரூட்டஸும் கத்தியால குத்துறான். இப்படி துரோகத்தால படுகொலை செய்யப்படுறாரு சீசர். இதனால மக்கள் கொந்தளிக்கிறாங்க. உள்நாட்டு கலவரம் நடக்கும். பல அரசியல் குழப்பங்கள் ஏற்படுது. கிளியோபட்ராவை சேஃபா எஜிப்டுக்கு தப்பிக்க வைக்கிறான் மார்க் ஆண்டனி. சீசரை கொன்னவங்களை ஒவ்வொருத்தரா தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குறான். உள்நாட்டு கலவரங்களை கண்ட்ரோல் பண்ணி அமைதியை கொண்டு வர்றான். சீசரோட உயில் படி சீசரோட தங்கச்சி பையன் ஆக்டேவியன் பதவிக்கு வர்றான். ஆக்டேவியன், ஆண்டனி, லெபிடஸ் இந்த 3 பேரும் ரோம சாம்ராஜ்யத்தை 3ஆ பிரிச்சு ஆள்றாங்க. அப்படி பிரிக்கும் போது எஜிப்ட் நாடு ஆண்டனி கண்ட்ரோலுக்கு கீழே வருது. ஆண்டனி தேவையில்லாம போர்கள் செஞ்சதாலையும் குடிக்குமாலம், நிர்வாக சீர்கேடுன்னு பல பிரச்சனைகளால வீரர்களுக்கு பல மாசம் சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கான். இதனால கிளியோபட்ரா கிட்ட உதவி கேட்க சொல்லி அவருடைய தளபதி சொல்றான். ஆனா ஆண்டனியோட வரட்டு கௌரவம் அதை தடுக்குது. அவ என்ன வந்து பார்க்கட்டும்னு சொல்றான். ஆனா கிளியோபட்ரா நான் எஜிப்ட் நாட்டை தாண்டி எங்கேயும் அவரை சந்திக்க மாட்டேன்னு சொல்றான். ஆண்டனியோட தளபதி நீங்களே ஒரு நல்ல முடிவா எடுங்கன்னு சொல்லிட்டு வர்றான். ஒரு நாள் கடற்கரையில வாழ்ற மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஆடம்பரமான அலங்காரமான கப்பல் துறைமுகத்துக்கு வருது. அதுல கிளியோபட்ரா தன்னோட அடிமைகளோட வர்றா.
சுத்தி இருக்கிற மக்கள் கிளியோபட்ராவை பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க. கிளியோபட்ராவும் மரியாதையை தலைவணங்கி ஏத்துக்கிறான். கிளியோபட்ராவை வரவேற்க தன்னோட தளபதியை அனுப்புறான். ஆனா எஜிப்ட் நாட்டுடைய தூதர் ஆண்டனியை கப்பலுக்குள்ள வர சொல்றாரு. ஏன்னா இந்த கடல் பரப்பு எஜிப்ட் நாட்டுக்கு சொந்தம். அதனால எங்க ராணி சொன்ன மாதிரி எஜிப்ட் நாட்டு எல்லையில ஆண்டனியை சந்திக்க தயாரா இருக்காங்க. இன்னமும் 2 நாளைக்குள்ள வந்து மீட் பண்ணுங்கன்னு தூதர் சொல்றாரு. ஆண்டனியை வரவேற்க தடபுடலான விருந்துக்கும் கவர்ச்சிகரமான டான்ஸுக்கும் கிளியோபட்ரா ஏற்பாடு பண்றா. கிளியோபட்ரா கோல்டு காயின்ஸ்ல செஞ்ச நெக்லஸை போட்டுட்டு வர அந்த கோல்டு காயின்ஸ் ஆண்டனி கண்ணை உறுத்துது. 2 பேரும் பேசிக்கும் போது சீசரோட உலகத்தை ஜெயிக்கணுங்கிற கனவு பத்தி கேட்கிறான். சீசருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை ஞாபகப்படுத்துறான். ஆக்டேவியனோட அதிகாரமும் செல்வாக்கும் அதிகரிச்சுட்டு வருது. லெப்பிடஸை நாடு கடத்திட்டு இப்போ அந்த பகுதியையும் அவனே ஆட்சி செய்கிறான். இப்போ நீ மட்டும்தான் இருக்க, அதனால ஜாக்கிரதையா இருக்க சொல்றான். 2 பேருக்கும் நடுவில் லவ் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆண்டனி இட்டாலிக்கு திரும்பி போறான். அங்க ஆக்டேவியனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. ஆனாலும் கிளியோபட்ராவை மறக்க முடியல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கிளியோபட்ராவால தாங்க முடியல. வெறி பிடிச்ச மாதிரி கத்துறா. கத்தியால மெத்தையை குத்தி கிழிக்கிறான். கிளியோபட்ரா டாக்ஸை அனுப்ப வேண்டிய தங்கம் தானியங்கள் எதுவும் அனுப்பலை. இதனால் ஆண்டனி அவளை நேரில் பார்க்க வர்றான். எஜிப்ட் மந்திரி சபையில் 2 பேரும் கோபமாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானமாக ஆகி சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. எஜிப்ட் நாட்டோட ராஜாவாகிறான் ஆண்டனி. ஆக்டேவியனோட தங்கச்சியை டைவர்ஸ் பண்றான். இதனால ஆக்டேவியன் கோபத்துக்கு ஆளாகிறான். ஆண்டனி கிளியோபட்ரா 2 பேரையும் ஒழிச்சு கட்ட நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஆண்டனி தான் இறந்த பிறகு எஜிப்ட் நாட்டுல கிளியோபட்ரா சமாதிக்கு பக்கத்திலேயே தன்னையும் எஜிப்ட் முறைப்படி புதைக்கணும்னு உயில் எழுதி வைக்கிறான். இதனால ரோம் நாட்டோட மான மரியாதை போயிருச்சு. ஆண்டனிக்கு ரோம் நாட்டு மேல தேசபக்தியே இல்லை. அவன் தேச துரோகி ஆயிட்டான். இன்னும் எக்ஸ்ட்ரா பிட்டுகளை போட்டு வெறியேற்றுறான். ரோம் மக்கள் எஜிப்ட் நாட்டுக்கு மேல போர் தொடுக்கணும், ஆண்டனியை கொல்லணும், கிளியோபட்ராவை கொல்லணும்னு கத்துறாங்க. எஜிப்ட் நாட்டில இருந்து சமாதானத்துக்கு வந்த தூதரை ஈட்டியை பாய்ச்சி கொல்றான் ஆக்டேவியன். இப்போ ஆக்டேவியன் பெரும் படையோட எஜிப்ட் நோக்கி வரான். ஆண்டனியோட தளபதிகள் நம்ம வீரர்களுக்கு நிலத்துல சண்டை போட தான் ட்ரைனிங் கொடுத்தோம், கடல்ல சண்டை போட தெரியாது, கடல் சண்டையை அவாய்ட் பண்ண சொல்றாங்க. யாருடைய அட்வைஸையும் ஆண்டனி கேட்கல. விதி யாரை விட்டது? கடல்ல சண்டை ஆரம்பமாகுது. ஆக்டேவியன் கப்பலை விரட்டிட்டு ஆண்டனி கப்பல் வேகமா போகுது. அந்த கப்பலுக்குள்ள போய் வீராவேசமா சண்டை போட்டு ஆக்டேவியனை தோக்கடிக்கிறாரு. ஆனா அவன் ஆக்டேவியன் இல்லை, சும்மா ஹெல்மெட் மட்டும் போட்டு ஆண்டனியை ஏமாத்துறாங்க. கடல்ல நடக்கிற போர் பத்தி அப்பப்போ கிளியோபட்ராவுக்கு நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ஆண்டனி செத்துட்டான்னு தப்பான நியூஸ் வருது. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம கிளியோபட்ரா திரும்ப எஜிப்டுக்கே தன்னோட படைகளோட வந்துருவா. கிளியோபட்ரா கிளம்புறத பார்த்து ஆண்டனி சண்டை போடாம தன்னோட வீரர்களையும் காப்பாத்தாம தனியா ஒரு படகுல திரும்பி வர்றான். அந்த போர்ல பெரிய தோல்வி அடைகிறான். அந்த அதிர்ச்சி அவனை நடைபெறாம மாத்திருச்சு. யார் கூடவும் பேசல. கிளியோபட்ரா நீ செத்துட்டதா வந்த தப்பான மெசேஜால தான் நான் திரும்பி வந்தேன்னு எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்துறான். இப்போ ரோம் நாட்டுல இருந்து தூதர் வர்றான். மார்க் ஆண்டனியை கைது பண்ணி ஒப்படைச்சா கிளியோபட்ராவுக்கு மன்னிப்பு தரதா சொல்றான். ஆனா கிளியோபட்ரா அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்றான். ஆக்டேவியன் தன்னோட படைகளோட இவங்க இருக்கிற சிட்டிக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அவனுக்கு பயந்து எஜிப்ட் நாட்டு மக்கள் கூட்டம் கூட்டமா மூட்டை முடிச்ச கட்டிட்டு வெளியே கிளம்புறாங்க. கிளியோபட்ரா ஆண்டனியை உற்சாகப்படுத்தி போருக்கு அனுப்பி வைக்கிறார். எப்படியும் ஜெயிக்க போறதில்லைன்னு கிளியோபட்ராவுக்கு தெரியுது. கிளியோபட்ரா தன்னோட வேலைக்காரங்களுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் கொடுத்து அனுப்புறா. பாடி கார்டு 2 சூப்பர் ஃபாஸ்ட் கப்பல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, வாங்க நாம தப்பிச்சு போயிடலாம்னு சொல்றான். எஜிப்ட் நாட்டுக்கு மகாராணியா வாழ்ந்துட்டு அவளுக்கு தப்பிக்க மனசு இல்லை. பாடி கார்டு கிட்ட ஆண்டனி திரும்பி வந்தா என்னோட கல்லறைக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆக்டேவியன் கிளியோபட்ரா ஆண்டனி 2 பேரும் உயிரோட கைது பண்ணணும்னு திட்டம் போடுறான். கிளியோபட்ரா தன்னோட மகன் சிசேரியன் தப்பிச்சா போதும்னு அவனை மட்டும் தப்பிக்க ஏற்பாடு பண்றான். ஆண்டனி தன்னோட படைகள் இருக்கிற இடத்துக்கு வர்றான். நாளைக்கு விடியறதுக்கு முன்னாடி அவங்களை அட்டாக் பண்ணணும்னு காலையில எழுப்பி விடுன்னு தன்னோட உயிர் நண்பன்கிட்ட சொல்லிட்டு தூங்குறான். ஆனா பொழுது விடிஞ்சு சூரிய வெளிச்சம் சுல்லுன்னு மூஞ்சில அடிக்குது. அதிர்ச்சியில எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்க யாருமே இல்லை. எல்லாரும் ஆக்டேவியன் படையில போய் சேர்ந்துடுறாங்க. ஆக்டேவியன் படைகள் மெதுவா ஆண்டனியை கைது பண்ண வர்றாங்க. ஆண்டனி நேரா போய் அவங்களோட சண்டை போடுறான். ஆனா யாரும் அவனோட சண்டை போடாம அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா உயிரோட பிடிக்கணும்னு ஆக்டேவியன் சொல்லி இருக்கிறதால அப்படி அவாய்ட் பண்றாங்க. ஆண்டனி திரும்ப அரண்மனைக்கு வர்றான். பாடிகார்டு கிட்ட கிளியோபட்ரா எங்கன்னு கேட்க அவன் உண்மையை சொல்ல விருப்பம் இல்லாம மறுப்புறான். ஆக்டேவியன் கிட்ட உயிரோட கைதியாக விருப்பம் இல்லாம சூசைட் பண்ணிக்கிறான். உண்மையிலேயே சூசைட் பண்ணிக்கிறத பாடிகார்டு பார்த்து கிளியோபட்ரா இருக்கிற கல்லறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். ஆண்டனி கிளியோபட்ரா மடியில தன்னுடைய கடைசி மூச்சை விடுறான். ரோம வீரர்கள் அரண்மனைக்குள்ள வந்து பாக்குறாங்க. ஒரு ஈ காக்கா இல்ல, சூனியமா இருக்கு. பாடிகார்டு விஷம் குடிச்சு செத்து கிடக்கிறான். ரோம் வீரர்கள் சல்லடையா சலிச்சு தேடுறாங்க. கடைசியில கிளியோபட்ரா கல்லறையில இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்டேவியன் அங்க போறான். உனக்கு பொது மன்னிப்பு தர்றேன், நீ எப்பவும் போல இந்த நாட்டை ஆளலாம், ஒரே கண்டிஷன், நீ என்னோட என் பக்கத்துல ரோம் நாட்டுக்கு ஊர்வலமா வரணும்னு சொல்றான். ஆக்டேவியனும்
கிளியோபட்ரா அழகுக்கு அடிமை தான் போல. ஆனா கிளியோபட்ரா போனமா வேணா வர்றேன்னு முதல்ல சொல்றா. அப்புறம் தன்னுடைய மகன் சிசேரியன் மேல சத்தியம் பண்ணி கண்டிப்பா வர்றேன், எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் கிளம்பி வர்றேன்னு சொல்றான். கிளியோபட்ரா தன்னுடைய சர்வன்ட்ஸ் கிட்ட சரி நான் கிளம்பணும்னு சொல்றா. அவங்களுக்கு புரியுது கிளியோபட்ரா சாகரத்தை பத்தி தான் சொல்றாங்க. நாங்க இல்லாம உங்களால இருக்க முடியாது, நாங்களும் உங்க கூட வர்றோம்னு சொல்றாங்க. சாகரத்துக்கு முன்னாடி ஆக்டேவியனுக்கு ஒரு கடைசி வேண்டுகோள் எழுதி அனுப்புறா. ஒரு சர்வன்ட் சாப்பிட்றதுக்கு பல கூடையை எடுத்துட்டு வர்றா. நான் தான் எப்பவும் சர்வ் பண்ணுவேன், அந்த கூடையை எங்கிட்டயே கொடுன்னு இன்னொருத்தி கேட்குறா. தங்களுடைய ராணிக்கு கடைசியா பணிவிடை செய்ய போட்டி போடுறாங்க. சரி சண்டை போடாதீங்க, வேலை நிறையா இருக்கு, நான் செத்த பிறகு என்னுடைய தங்க ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்கன்னு சொல்றா. அந்த சர்வன்ட் கையை பிடிச்சிட்டு அழுகிறா. அந்த பழக்கூடைக்குள்ள பயங்கர விஷப்பாம்பு இருக்கு. கையை கூடைக்குள்ள விட்டு பாம்பு கடி வாங்குறா. கிளியோபட்ரா அனுப்புன வேண்டுகோள்ல தான் செத்த பிறகு தன்னையும் ஆண்டனி பக்கத்திலேயே புதைக்கணும்னு வேண்டிக்கிறான். அந்த வேண்டுகோளை படித்த உடனே ஆக்டேவியன் ஓடி வந்து பார்க்குறான். ராணியாக இருக்கும்போது எப்படி இருப்பாளோ அப்படியே செத்த பிறகும் அவள் விருப்பப்படி வேலைக்காரங்க கிளியோபட்ராவை தங்க ட்ரெஸ்ஸால் அழகுபடுத்தி இருக்காங்க. இந்த உலகத்தையே ஆளணும்னு கனவு கண்ட கிளியோபட்ரா ஆசை நிறைவேறாமல் தற்கொலை பண்ணிக்கிட்ட சோகமான கிளைமேக்ஸோட இந்த படம் முடியுது. படம் 4 மணி நேரமாக இருந்தாலும் சான்ஸ் கிடைச்சா ஃபுல்லாக பாருங்கள், ஒர்த்தான படம் தான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல படத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.